நீட் வந்து சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தின் கீழே வருது. இந்தியாவில் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இருக்குது. பல்வேறு மாநிலங்கள் அவர்களுக்குரிய பிரத்யேகமான பாடத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாடு உட்படவே வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில கல்வி பயிலுகிற மாநிலங்கள் நீட்டுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. இப்போ நீட் மையங்கள் வசூலிக்கிற தொகை 1,50,000 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது ஆண்டு கட்டணம். தமிழகத்தினுடைய அல்லது இந்தியாவை முழுக்க இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அல்லது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குறைந்த வருவாய் ஈட்டுகிற குழந்தைகள் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் அவர்கள் விரும்புகிற மருத்துவ கனவை நனவாக்குவதற்கு நீட்டு தான் கம்பல்சரியாது. அப்போ அந்த நீட்டுக்கு குறைந்தபட்சம் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு முற்றுமாக மறுக்கப்படுகிற ஒரு நாடாக அது மாறி நிற்கிறது என்பதை பார்க்கும். நீட் தேர்வை ஒட்டி பல கேள்விகள் இந்த கடைசி 2018 2026 இந்த 9 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா, 2018 இதே போன்ற ஒரு மோசடி என்பது நடந்தது. 2021 2022 மோசடிகள். அதில் என்னென்னா, மாணவர்களை மாற்றி தேர்வு எழுத வைத்தது அல்லது மாணவர்களுடைய அடையாளங்களை மாற்ற வைத்து தேர்வு எழுத வைத்தது உட்பட பல்வேறு விஷயங்கள் வருது. 2024 இதே போல் ஒரு மோசடி நடந்து சிக்கலை உருவாக்குச்சு. 2026 இப்பொழுது வந்திருக்கு. இப்போ என்ன விவாதம் துவங்கி இருக்குன்னா, 2025 இதே போன்ற நடவடிக்கை நடந்திருக்குமா அப்படின்னு. அப்போது நீட்டு தொடங்கி 12 ஆண்டுகளில் இந்த 9 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 5 முறை நீட் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது. அதை தீர்க்கிற இடத்துல அரசாங்கம் இல்லை. நண்பர்களே வணக்கம். 23 லட்சம் மாணவ மாணவியர் தங்களது மருத்துவ கனவுகளோடு 2வது முறையாக இந்த ஆண்டு அந்த தேர்வினை எதிர்கொண்டிருக்கிறார்கள். முதல் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெற்றது. அதில் எழுந்த பல்வேறு முறைகேடுகளும் வினாத்தால் கசிந்தது உட்பட வந்த பல்வேறு விஷயங்களும் மத்திய அரசை நிர்பந்தித்து அந்த தேர்வை ரத்து செய்ய காரணமாக அமைந்தது. இன்றைக்கு இந்திய நாடு முழுக்க மறு தேர்வும் அதை குறித்த விவாதங்களும் விமர்சனங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நீட்டை கொண்டு வருகிற போது அன்றைக்கு அரசாங்கம் சொன்னது, இது தகுதி வாய்ந்த மெரிட்டோரியஸ் மாணவர்களை தேர்வு செய்ய இது பயன்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 12 ஆண்டு கால அனுபவம், நீட் தேர்வு உண்மையில் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவு செய்திருக்கிறதா என்கிற விஷயத்தை யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் அதிலிருந்து வெகு தூரம் விலகி நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த முறை நடைபெற்றிருக்கிற முறைகேட்டில் 100 கோடி ரூபாய் பணம் கைமாறி இருப்பதாக செய்திகள் வருகிறது. சிபிஐ உள்ளிட்ட விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இவர்கள் சொல்லுகிற இந்த 100 கோடியா அது எவ்வளவு என்று அநேகமாக விசாரணைக்கு பிறகு முழுமையான விவரங்கள் கிடைக்கலாம். ஆனால் நீட்டை சுற்றி உண்மையிலேயே இந்திய நாடு முழுக்க நீட், ஜேஇஇ, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், CUET என்று சொல்லுகிற இது போன்ற மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கான ஒரு தேர்வுகள் அனைத்துமே பல்வேறு உளவியல் சிக்கல்களையும் பொருளாதார இழப்புகளையும் பல வழிமிகுந்த மாணவர்களுடைய கனவுகளை காலில் போட்டு மிதிக்கிற பல்வேறு விஷயங்களும் நடந்து கொண்டே இருப்பதை இந்த நாடு கண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நீட் எழுதுகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வண்ணம்தான் வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு போட்டித் தேர்வுகளுக்கான நீட் போன்ற தேர்வுகளுக்கான, ஜேஇஇ போன்ற தேர்வுகளுக்கான அந்த வகுப்புகள் எடுக்கிற மையங்கள், வணிக மையங்கள் பெருகி வருவதை நாடு முழுக்க நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த இந்த மையங்களினுடைய வணிக மதிப்பு இன்றைக்கு சராசரியாக ஒரு 75,000 கோடியை தொட்டிருக்கும் என்று நாம் சொல்ல முடியும். 75,000 கோடி என்று சொல்லுகிற இந்த தொகை பார்த்தோம்னா, இதை சுற்றி பல்வேறு இடங்களில் நாடு முழுக்க இந்த மையங்கள் புற்றீசல் போல வந்துக்கிட்டே இருக்கு. அதிகமாக ராஜஸ்தானில் கோட்டாவில், தமிழகத்தில் நம்முடைய நாமக்கல் மாவட்டங்களில் அந்த மையங்கள், அது உதாரணமாக சொல்ல முடியும். கோட்டாவில் இருக்கக்கூடிய மையங்களில் எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவாக இருக்குன்னா, கடந்த ஆண்டு மட்டும் ஒரு 27 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அந்த மையங்களில் ஒரு பொதுவான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, அங்கே தங்குகிற ஹாஸ்டலில் ஃபேனே கிடையாது அப்படின்னு. ஏன்னா ஃபேன் இருந்தால் தூக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு. அப்போது இந்த நீட் மையங்கள் மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்துகிற, தகுதி வாய்ந்த மாணவர்களை உருவாக்குகிற இடத்துலேருந்து நழுவி மாணவர்களை மனரீதியாக ஒரு சிக்கலை, ஒரு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குகிற அல்லது அவர்களுடைய கனவுகளை சிதைக்கிற மையங்களாக மாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது. பொதுவாக நீட் தேர்வு வந்த உடனே உண்மையிலே இந்தியாவினுடைய கல்வியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம்னு என்று மத்திய அரசாங்கம் திரும்ப இப்போவும் அதை சொல்கிறாங்க. மருத்துவ கல்வியினுடைய செலவுகள் குறையும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நீட் தேர்வினுடைய அனுபவங்கள்
அந்த மையங்களினுடைய அனுபவம் இன்றைக்கி என்னன்னா, பள்ளி கல்வியை தாண்டி கூடுதலாக படிக்க வேண்டியிருக்கு. நீட் வந்து சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தின் கீழே வருது. இந்தியாவில் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இருக்குது. பல்வேறு மாநிலங்கள் அவர்களுக்குரிய பிரத்யேகமான பாடத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாடு உட்படவே வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில கல்வி பயிலுகிற மாநிலங்கள் நீட்டுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீட் மையங்கள் வசூலிக்கிற தொகை 1,50,000 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது ஆண்டு கட்டணம். தமிழகத்தினுடைய அல்லது இந்தியாவை முழுக்க இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அல்லது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குறைந்த வருவாய் ஈட்டுகிற குழந்தைகள் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் அவர்கள் விரும்புகிற மருத்துவ கனவை நனவாக்குவதற்கு நீட்டு தான் கம்பல்சரியாக இருக்குது. அப்போ அந்த நீட்டுக்கு குறைந்தபட்சம் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு முற்றுமாக மறுக்கப்படுகிற ஒரு நாடாக அது மாறி நிற்கிறது என்பதை பார்க்கும். இப்போ நீட்டுக்கு பிறகு அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தேர்வுகளுக்கான வணிக மையங்கள் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 75,000 கோடி ரூபாயை சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நீட் தேர்வை ஒட்டி பல கேள்விகள் இந்த கடைசி 2018 2026 இந்த 9 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா, 2018 இதே போன்ற ஒரு மோசடி என்பது நடந்தது. 2021 2022 மோசடிகள். அதில் என்னென்னா, மாணவர்களை மாற்றி தேர்வு எழுத வைத்தது அல்லது மாணவர்களுடைய அடையாளங்களை மாற்ற வைத்து தேர்வு எழுத வைத்தது உட்பட பல்வேறு விஷயங்கள் வருது. 2024 இதே போல் ஒரு மோசடி நடந்து சிக்கலை உருவாக்குச்சு. 2026 இப்பொழுது வந்திருக்கு. இப்போ என்ன விவாதம் துவங்கியிருக்குன்னா, 2025 இதே போன்ற நடவடிக்கை நடந்திருக்குமா அப்படின்னு. அப்போது நீட்டு தொடங்கி 12 ஆண்டுகளில் இந்த 9 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 5 முறை நீட் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது. அதை தீர்க்கிற இடத்துல அரசாங்கம் இல்லை. காரணம் என்னன்னா, நீட் ஒரு அந்த வணிக மையங்கள் நடத்துகிற மையங்கள் எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஆயாச்சு. அதனுடைய விளைவு என்னவாக இருக்குது அப்படின்னா, தன்னுடைய மையத்தை ஒரு முதன்மையான மையமாக கொண்டு வர வேண்டிய இது வந்து அவங்களுக்கு அந்த தேவை வந்துடுது. அப்போ தான் மார்க்கெட்டில் வர முடியும், மார்க்கெட்டபிலிட்டி பண்ண முடியும். இன்றைக்கும் அனுபவம் ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா, 52% மாணவர்கள் நீட்டுக்கு பயிற்சி பெறுவதற்கு எப்படி போய் சேர்றாங்கன்னா, அவர்கள் பார்க்கிற விளம்பரங்களிலிருந்து. அனுபவம் என்னென்னா, இப்போ ஒரு ஆண்டு தேர்வு முடிவு வந்த உடனே என்னுடைய மையத்திலேருந்து படித்த மாணவன் இத்தனாவது ரேங்க் வந்திருக்கான்னு ஒரு புகைப்படத்தோட விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் பார்த்திங்கன்னா, அந்த மாணவன் இன்னொரு மையத்திலிருந்தும் படித்ததாகவும் விளம்பரம் வருது. ஒரே மாணவன் 4-5 மையங்களில் படித்ததாக அவர்களுடைய பெயர் பகிரப்படுவது என்பதை பார்க்குறோம். அப்படின்னா என்னென்னா, தான் எப்படியாவது தன்னுடைய மையம் வந்து முதன்மையான இடத்தில் இருக்கிறது என்கிற விளம்பரப்படுத்துவதன் மூலமாக கூடுதலாக மாணவரை கொண்டு வந்து சேர்க்கிற ஏற்பாடு என்பது அது ஒரு பெரிய விஷயமாக நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நீட் மையங்களில் நம்மளுடைய அனுபவம் என்ன? உண்மையிலே சொல்கிறேன் நான், மாணவர்களுடைய ஒரு கனவு தான் எக்ஸாம் படித்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சூழல் இல்லையே. +2 எக்ஸாம் எழுதி முடித்தா மார்க் வரும். மார்க் வந்தால் அந்த மார்க்குக்கு தன்னுடைய மெடிக்கல் காலேஜுக்கு தன்னுடைய மார்க்குக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு பார்த்து நேராக போய் ஜாயின் பண்ணிட முடியும். ஆனால் இன்றைக்கி அந்த சூழல் இல்லை. நீட் எழுதியே ஆகணும். நீங்கள் மார்க்கு வந்து 12ஆம் வகுப்பில் எடுக்கிற மார்க்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 35 எடுத்து பாஸ் பண்ணால் போதுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. +2 மார்க்கு எந்த இடத்துலையும் ரெக்கனிங் கிடையாது. அப்போது மையத்தில் நீட் தேர்வுக்கான அதனால் பல பள்ளிகள் இன்னைக்கு மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னா, நீட் மையங்களோடு கோச்சிங் சென்டரோடு இணைந்த பள்ளிகளாக மாறி இருக்கு. ஸ்கூலிங் ஆயிடுச்சு. என்ன அர்த்தம்னா, +1 +2 சப்ஜெக்டே அவங்களுக்கு மிக மிக குறைந்த அளவு எழுதி சொல்லி கொடுத்து அதில் குறைந்த மார்க் மதிப்பெண்கள் வாங்கிட்டு, ஆனால் முழுமையான கவனம் வந்து நீட்டு தேர்வுக்காக அப்படி. அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு செட்பேக் ஆச்சுன்னா அந்த மாணவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிற ஒரு இடத்துல போய் நிற்கிது. இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, அந்த மாணவர்கள் வந்து மீண்டும் வேறு ஏதாவது ஒருவேளை நீட்டிலிருந்து ஃபெயிலியர் ஆகி வேறு கிடைக்கலன்னா கூட வேறு ஏதாவது படிப்புக்கு போகணும்னா நல்ல மார்க் வேணும். அப்போ அதற்காகவும் அவர்கள் மெனக்கட வேண்டிய ஒரு சூழலில் நிற்கிற ஒரு அவலம் என்பது இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த விளம்பரங்களில் பொய்யான விளம்பரங்களின் மூலமாக மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை இருக்குது. இரண்டாவதாக அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வருகிற மாணவர்களுக்கு ஒருவேளை சேர்ந்த மாணவர்கள் அந்த மையத்தை விட்டு நான் வெளியே போகணும், எனக்கு வந்து பிடிக்கலை, வேறு மையத்தில் போய் படிக்கலான்னு நினைக்கிறேன்னு நினச்சா கூட போக முடியாது. காரணம், நீங்கள் 1,50,000 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா நீங்கள் எவ்வளோ கட்டினாலும் அந்த தொகை திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அவர்கள் சொல்லுகிற காரணம் என்னென்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒப்பந்தமும் கிடையாது. நீ ஃபீஸ் கட்டுற இருக்க, நீ ஒன்றா வெளியே போன அப்படின்னா உனக்கு எந்த ஃபீஸும் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு. அதிகபட்சமாக இந்த நாட்டில் எந்த சட்ட பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடையாது. பெற்றோருக்கும் கிடையாது, மாணவர்களுக்கும் கிடையாது. அதிகபட்சமாக என்ன, சர்வீஸ் குறைபாடுன்னு ஒரு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம்.
அதில் வந்து எந்த நிவாரணமும் பெரிதாக கிடைக்க போவதில்லை. அப்போது தன்னுடைய பணத்தையும் இழந்து தன்னுடைய கனவுகளையும் வந்து காலில் போட்டு மிதித்து விட்டு மாணவர்கள் வெளியேறுகிற ஒரு அவலத்தை தான் இந்த நீட்டை சுற்றி நடக்கிற இந்த தேர்வுகளும் அதை ஒட்டி ஏற்படுகிற மன அழுத்தங்களும் அதை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போது இந்த வணிகத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு சூழல் என்பது இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு. ஒரு காலத்தில் நீட்டை கொண்டு வருகிற போது சொன்னார்கள் கட்டணம் குறையும் அப்படின்னு, தகுதி வாய்ந்த மாணவர்கள். ஆனால் இது தகுதி வாய்ந்த மாணவர்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல. பள்ளி படிப்புடன் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவன் நீட் இல்லாமல் மருத்துவக் கல்லூரிகள் நுழையவே முடியாது. அப்படின்னா அதான் நீட்டே இல்லைன்னா நீ என்ன மார்க் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை என்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது ஒன்று. மாறாக பணம் இருந்தால் எங்கே வேணாலும் போய் சேரலாம். நீட்டு வந்த பிறகு கட்டணங்கள்லாம் முறைப்படுத்தப்படும் அப்படின்னாங்க. இன்றைக்கும் தனியார் கல்லூரிகளில் 30 லட்ச ரூபா கொடுத்து மெடிக்கல் சீட் வாங்குகிற ஆட்கள் இருக்குது. இப்போ வருடத்திற்கு 30 லட்சம்னா நீங்கள் 4 ஆண்டுகள் படிப்பு முடிக்கிற போது 1,20,00,000 ரூபாய். அப்போ அந்த 1,20,00,000 கொடுத்து படித்து முடித்து விட்டு வருகிற மாணவன் அதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் நீட்டில் ஓரளவுக்கு மார்க் கொஞ்சமாக எழுதி வாங்கினாலே போதும், அந்த ஃபீஸை கட்டினா போதுங்கிறது. அப்போ முழுமையாக அது வர்த்தகமாக இருக்கக்கூடிய ஒரு பின்னலாக அது மாறி நிற்கிறது. இப்போ இந்த சிக்கல்களெல்லாம் இந்த ஒரு வணிகம் சார்ந்த கல்வியாக இது மாற்றப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆபத்தான அம்சம் அப்படிங்கிறது. இதிலிருந்து மாற்றம் வேண்டும் என்று தமிழகம் உட்பட ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். தமிழகத்தில் வந்து குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பாதுகாப்பு. ஏன்னா தமிழகத்தினுடைய சமச்சீர் கல்வியில் நம்ம இங்கே பெரும்பாலான மாணவர்கள் படிக்கிறாங்க. அதிலிருந்து நீட்டுக்கு போவதற்கான வாய்ப்பே கிடையாது. வருடந்தோறும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பும் கிடையாது. அப்போ அவர்களுக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி வந்து மறுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 7.5% இடஒதுக்கீடு முதல்ல கொண்டு வரப்பட்டது. அதிலிருந்து சில மாணவர்கள் பயன்படுறாங்க. ஆனால் அது மட்டும் பத்தலை. இன்னும் அந்த மாணவர்களை தயார்படுத்துவதற்கு கடந்த காலத்தில் தமிழக அரசாங்கங்கள் சில நடவடிக்கைகள் எடுத்து அந்த மாணவர்களுக்கு அந்த நீட்டுக்கான பயிற்சியும் சேர்த்து கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் செய்து முடித்தாலும் கூட நீட்டோடு இன்றைக்கு நின்று கம்பீட் பண்ணுகிற இடத்துல முழுமையாக இந்திய சமூகத்தினுடைய இளைஞர்கள் மாணவர்கள் இல்லை. காசு இருக்கிறவர்களுக்காக மருத்துவ கல்வி என்கிற வர்த்தக ஒரு நோக்கோடு அது மாறி இருக்கிறத ரொம்ப கவலையோடு பார்க்குறோம். இரண்டாவது இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, மன ரீதியாக இந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவது என்பது ரொம்ப பெரிய சிக்கலை உருவாக்குது. ஆண்டுதோறும் நீட் தேர்வு முடிந்து ரிசல்ட் வருகிற போது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிற மாணவர்களை பார்க்கிற போது இந்த தேசம் கலங்கி நிற்கிறது. எதிர்காலத்தில் சிறந்த மருத்துவராக வந்து இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவர்களை அனாவசியமாக இழக்கிற ஒரு இடத்திற்கு இந்த நீட் தேர்வு என்பது அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக வர்த்தகமயமாகி இருக்கிற இந்த நீட் கல்வி இன்றைக்கு வந்து பெரும்பாலான மாணவர்களை மருத்துவ கல்வியிலிருந்தே நகர்த்தி கொண்டு போய் சேர்த்திருக்கிற இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறதையும் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய வெளியுறவுத்துறை அதிகாரி நார்வே நாட்டினுடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்லுகிற போது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பெருமையாக பேசியிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது எல்லோருக்கும் சமூக நீதியும் சமநீதியும் வேண்டும்னு. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிற சமூக நீதிக்கும் சமநீதிக்கும் எதிரானது தான் நீட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே வந்து மெரிட் அப்படிங்கிறது நீட்டில் வாங்குகிற மார்க்கு தானே ஒழிய இந்த தேசத்தினுடைய பல்வேறு சிக்கல்களை தாண்டி தடைகளை தாண்டி கிராமப்புறத்தில் இல்லை சாதாரண ஊர்களில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்கள் இந்த மருத்துவ கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைக்கிற கனவை தகர்த்தெறிகிற இடமாக நீட் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போது இந்த பின்னணியில் இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஒன்று ஒரு பொருளாதார ரீதியில் சிக்கல், இரண்டாவது மன அழுத்தத்திற்கு மாணவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தம். இந்த 15 நாட்களில் நீங்கள் அந்த மாணவர்களுடைய குடும்பங்களோடு பேசியிருந்தீங்கன்னு தெரியும். அந்த மாணவர்களும் அந்த குடும்பத்தினரும் படுகிற துயரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்லியே மாளாது. திருப்பியும் முதல்ல இருந்து புரோட்டா கதை மாதிரி படிக்கணுங்கிற இடத்துக்கு மாணவர்கள் போய் நிற்கிற போது இதுவும் வெளியே போய் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனால் இதை சுற்றி சில கருப்பு வட்டங்கள் வந்தால் என்ன ஆகும் என்கிற கவலையோடு அவர்கள் இருக்கிறான். அவனால் முழுமையாக அதில் கவனம் செலுத்த முடியாத ஒரு போக்கு என்பது இருக்குது. ரொம்ப ஆபத்தான அம்சம். ஒரு படித்து முடித்து விட்டு வருகிற மாணவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற கல்வியை தருகிற தேசமாக இது இருந்திருக்கணும். மாறாக அது என்னவாக இருக்குன்னா, அவர்களிடமிருந்து அவர்கள் விரும்புகிற கல்வியை இந்த சமூகத்தினுடைய எதிர்கால சுகாதார பாதுகாப்பையே கேள்விக்குறியாக இருக்கிற இடத்துல நீட் வந்து நிற்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிற நமக்கு சமூக நீதியும் சமநீதியும் என்பதோடு மட்டுமல்ல, இது வந்து நாட்டில் பிறந்திருக்கிற எல்லாருக்குமான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யணுங்கிறது.
ஆனால் உலக வர்த்தக மையத்தோடு WTOவோடு என்னைக்கு கையெழுத்து போட்டோமோ அன்றைக்கே இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை திறந்து விடப்படும் என்று ஆட்சியாளர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு அம்சம்தான் இன்றைக்கி சுகாதார மல்டிநேஷ்னல் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் வரல இங்கே. அதனுடைய தொடர்ச்சியாக மருத்துவ கல்வியும் தனியாரினுடைய கைகளிலே போய் நிற்கிற இடத்துல நிற்குது, வர்த்தகமயமாக மாறி நிற்கிறது. அப்போ இது ரொம்ப ஆபத்தான அம்சம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும். தமிழகம் தொடர்ச்சியாக அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது. இங்கே தமிழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இங்கேயே அவர்கள் +2வினுடைய மார்க்கினுடைய அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் இடம் தர வேண்டும், நியாயமானது. நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும், அது நியாயமானது. அது அரசினுடைய அரசியல் கோரிக்கை அல்ல. மாணவர்களுடைய எதிர்காலம், சமூகத்தினுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற அந்த விடுமியங்களை பாதுகாப்பதற்கான கோரிக்கை அது. இன்றைக்காவது அந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதை ஏற்குமா என்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது. மத்திய கல்வி அமைச்சர் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் நாங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை கொண்டு வந்துடுவோம்னு. வரவேற்க தகுந்தது தான். ஆனால் எங்கே போய் நிற்கும்னா, இனி கம்ப்யூட்டருக்கும் சேர்த்து செலவு பண்ண வேண்டிய இடத்துல மக்கள் நிற்க போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் கிளாஸுக்கு மட்டும்தான் ஃபீஸ் கட்டினா, இனி கம்ப்யூட்டருக்கு சேர்த்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த ஃபீஸையும் சேர்த்து மாணவர்களிடம் வசூலிக்கிற இடத்துல அதற்கான இழப்புகளை பெற்றோர் தாங்குகிற இடத்திற்கு போய் நிற்க வேண்டிய அவலம் இருக்குது. இன்னமும் அது இந்த 75,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடியாக தெரியலை. அதை நோக்கி நகருகிற ஒரு ஆபத்தான அம்சம் இருக்குது. அப்போது இந்த நிலையிலிருந்து நீட் உள்ளிட்ட இந்த தேர்வுகளினுடைய அது வணிகத்திலிருந்து அதை தடுத்து நிறுத்தி மக்கள் விரும்புகிற, சமூகத்திற்கு பயன்படுகிற, எல்லோரும் படிக்கிற குழந்தைகள் அவர்கள் விரும்புகிற கல்வியை பெறுகிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அது கல்வியை மட்டும் தராது, இந்த தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பான சுகாதார பாதுகாப்பையும் தரும், மக்களுக்கான நல்வாழ்வை தரும், குழந்தைகளுக்கான கனவுகளும் நனவாகும். பெற்றோர்களினுடைய ஒரு மன உளைச்சல்கள் ஏதுமின்றி குழந்தைகள் எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆட்படாமல் நிம்மதியாக அவர்கள் விரும்புகிற கல்வியை பெற முடியும். அத்தகைய ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறதா என்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதை நோக்கி இந்த அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துகிற பணிகளில் நாம் தான் நிற்கணும். இன்றைய பெற்றோர்களினுடைய, குழந்தைகளினுடைய மனதிலே எழுந்திருக்கிற அந்த கேள்வி தேசத்தினுடைய கேள்வியாக மத்திய அரசின் முன்னால் நிற்கிறது. தமிழகத்திற்கு மட்டுமல்ல, எந்த மாநிலம் விரும்பினாலும் இந்த நீட்டிலிருந்து விலக்கை தருகிற நடவடிக்கையை உடனடியாக எடுப்பதற்கான அந்த நிர்பந்தத்தை நாம் செலுத்துவோம். நம்முடைய மாணவர்கள் கனவுகள் நனவாகட்டும், நல்ல மருத்துவர்களை இந்த தேசம் பெறட்டும், மக்களுக்கான சுகாதார பாதுகாப்பு 140 கோடி மக்களுக்கும் கிடைக்கட்டும். அதுதான் உண்மையிலே இந்த தருணத்தில் தேர்வுகளை எழுதுகிற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்களுடைய கோரிக்கையை வென்றடைவதற்குமான வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.